தலைப்பு என்னன்னா சோர்ந்து போகாது அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆன்மீக வார்த்தை இருக்கோம். எப்பவுமே ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான் என்றால் நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். காரணங்கள் இல்லாமல் யாருமே சோர்ந்து போகவே மாட்டாங்க. சில காரணங்கள், சில சம்பவங்கள், சில பேருடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னா அது சோர்ந்து போகுது. இந்த வசனம் வேறொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர் சோர்வடைந்தவர்களுக்கு வலிமையை கொடுக்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். அப்ப சத்துவம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா பலன். சத்துவம் இல்லாதவன் என்றால் பலன் இல்லாதவன் என்று அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டது, எந்த கட்டத்துல இந்த வார்த்தை இப்படி பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா, குறிப்பா ஏசாயா 40ஆம் அதிகாரம் சம்பவங்கள் நடக்கிற அந்த நாட்கள்ல யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறாங்க. குறிப்பாக 4 விதமான சிறையிருப்புல ஜனங்கள் பாபிலோனுக்கு கடந்து போறாங்க. முதல் சிறையிருப்பு கிமு 605 முதலாக பாபிலோன் என்கிற ராஜா யூத தேசத்துல வந்து அந்த யூதாவில் இருக்கிற கோவில்ல நுழைஞ்சி அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொற்பாத்திரங்கள், அங்க இருக்கிற தட்டு மூட்டு சாமான்கள் எல்லாம் வச்சு என்ன பண்ணா தன் தேசத்துக்கு கொண்டு போக. அப்படி கொண்டு போகிற அந்த நாள்ல தானியேல் 3 வாலிபர்கள் இப்படிப்பட்ட எல்லாரையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோடு கூட பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். இதை குறித்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை நாம் படிக்கிறோம். இரண்டாவதாக மறுபடியும் 2வது முறையாக பாபிலோன் ராஜா கிமு 598 மறுபடியும் தேசத்துக்குள்ள வந்து எசேக்கியா தீர்க்கதரிசி, மொர்தெகாய், ஒரு 10,000 போர் வீரர்கள் என்று சொல்லி மொத்தம் 30,23 பேர் 2வது சிறையிருப்புல நாடு கடத்தப்படுகிறார்கள். இதை குறித்து 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் 11 வருடங்கள் கழித்து 3வது முறையாக பாபிலோன் ராஜா மறுபடியும் படையெடுத்து வந்து ஐஸ்வர்யவான்கள், தொழில் செய்கிறவர்கள், கைவினை கலைஞர்கள் என்று சொல்லி 4,600 பேரை யூத தேசத்தில் இருந்து பாபிலோன் என்ற தேசத்துக்கு நாடு கடத்துகிறார். அப்படி நாடு கடத்துகிற அந்த வேளையில தேவ ஆலயத்தை 3வது சிறையிருப்பின் போது எருசலேம் தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்சு தேவாலயத்தை என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் இடித்து நொறுக்கிறார்கள். இன்றைய நாள் நம்முடைய பண மதிப்பின்படி அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்தின் மதிப்பு 8 லட்சம் கோடி. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப 8 லட்சம் கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அந்த சாலமோனுடைய தேவ ஆலயத்தை என்ன பண்ணச்சுன்னா பாபிலோன் ராஜா முற்றுகையிட்டு அதை அடித்து நொறுக்கி சின்னபின்னமாக்கி அநேகரை சிறையிருப்புக்கு கொண்டு போகிறார். இந்த 3 சிறையிருப்பை குறித்து வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் 4வது ஒரு சிறையிருப்பை குறித்து வேதத்தில் சொல்லவில்லை, ஆனால் சரித்திரங்களிலே சொல்லப்பட்டது. அப்போ தொடர்ந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, இழப்புக்கு மேல இழப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இக்கட்டான நெருக்கடியான இந்த சூழ்நிலையில தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சோர்ந்து போயிருக்காங்க. அடுக்கடுக்கா கஷ்டங்கள் வருகிறது, அடுக்கடுக்கா கஷ்டங்கள் வருகிறது, அடுக்கடுக்கா தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது, அடிக்கடி இழப்புகள் வருகிறது என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா முற்றிலுமாய் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இது என்ன ஒரு மிகப்பெரிய கஷ்டம்னா, யூத தேசத்தில் இருக்கும்போது நல்ல ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தார்கள்,
தானியேல், மொர்தெகாய், யூத மக்கள் எல்லாருமே நன்றாக ஜெபிக்கக்கூடியவர்கள். அப்படி ஜெபிக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே இப்ப எங்க போயிட்டாங்கன்னா பாபிலோன் தேசத்துல சிறையிருப்பில் இருந்து போட்டிருக்காங்க. அப்போ தேசத்துல ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. தேசத்துல ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன பண்ணலாம் சொன்னா, ஜெபிக்கிறவர்களோ தேவ வார்த்தையை ஸ்தோத்திரிக்கிறோம் பேசக்கூடிய ஆட்களோ யாரும் என்ன பண்ண சொன்னா இப்போது தேசத்துக்குள்ளே அவர்கள். அப்போ ஜெபிக்கிறவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே இல்லாதபடினால தேவ வார்த்தையை அபியாசப்படுத்தக்கூடியவங்க அந்த தேசத்துல இல்லாதபடினால, அந்த தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற தீர்க்கதரிசிகள் அந்த தேசத்துல இல்லாதபடினால இப்ப அந்த தேசம் எப்படி இருக்குன்னா வெறுமையாய் கிடந்தது, வெளிச்சமற்றதாய், முன்னேற்றம் இல்லாததாய், ஆசீர்வாதம் குறைக்கப்பட்டதாய் அந்த தேசம் காணப்படுது. எப்போதுமே ஜெபிக்கிற மக்கள் வழியாகத்தான் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். ஜெபிக்கிற மக்கள் திருச்சபையில் இருந்தால் அவர்கள் வழியாகத்தான் ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிறவர்கள் எந்த நாட்டில் இல்லையோ, ஜெபிக்கிறவர்கள் எந்த ஊருக்குள் இல்லையோ, ஜெபிக்கிறவர்கள் எந்த குடும்பத்துக்குள் இல்லையோ, ஜெபிக்கிறவர்கள் எந்த திருச்சபைக்குள் இல்லையோ, அந்த திருச்சபை நாளுக்கு நாள் நஷ்டத்தை சந்திக்கும், இழப்புகளை சந்திக்கும். அந்த வாழ்க்கை நாளுக்கு நாள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக அது மாறிவிடும். அப்படியானால் ஜெபிக்கிறவங்க தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிற ஒரு தாய் இருப்பாங்க, இல்ல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, இல்ல யாரோ ஜெபிக்கிற ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த நபர் தான் அந்த குடும்பத்தின் சொத்து. குடும்பத்தின் சொத்து யாரு சொல்லுங்க? குடும்பத்தின் சொத்து யாரு? ஜெபிக்கிறவங்க தான் அந்த குடும்பத்துடைய சொத்து. அவங்க தான் மகா பெரிய பொக்கிஷம். ஆனால் அப்பேற்பட்ட ஜெபிக்கிறவர்களை இன்னைக்கு தேசம் இழந்து விட்டது. எப்பவுமே ஜெபிக்கிறவங்களால தான் வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கும், ஜெபிக்கிறவங்களால தான் வாழ்க்கை கட்டப்படும், ஜெபிக்கிற மனிதர்களால தான் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஜெபிக்கிறவங்க தான் வாழ்க்கையில பல சாதனைகளை என்ன பண்ண முடியும்னா அவங்களால படைக்க முடியும். ஜெபிக்கிற மனிதர்கள் எந்த லக்கையும் அடைவார்கள். ஜெபிக்கிற மனிதர்களால் எதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நல்ல கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல 4 வாலிப பிள்ளைங்க இருக்கலாம், 4 சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம். ஆனா 4 பேர் சம்பாதிக்கிறவரை காட்டிலும் 4 வாலிப பிள்ளைகளை காட்டிலும் ஜெபிக்கிற ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பம் 4 பேர் இருந்து பெறுகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனால் அந்த குடும்பம் மிகுதியான நன்மைகளை பெறும். ஆனா இன்றைக்கு திருச்சபைகள்ல ஜெபிக்கிறவர்கள் வெகுவாய் குறைந்து விட்டார்கள். தேசத்துல கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல ஜெபிக்கிற எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து விட்டது. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனா எப்படி ஜெபம் பண்றாங்க? கடமைக்காக ஜெபிக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க, தேவைக்காக கர்த்தருடைய காலை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோர்வோடு விரக்தியோடு சுயநலத்திற்காக தன் தேவைக்காக மட்டுமே உப்பு சப்பு இல்லாம ஜெபம் பண்ற ஒரு ஜெபிக்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணணும், நைட்டு படிக்கும் போது ஜெபிக்கணும், காலையில போகும்போது ஆபத்து வரக்கூடாது அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், நைட்ல பூச்சி புழு கடிச்சிடக்கூடாது அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். இப்படி சடலாச்சாரமா உப்பு சப்பு இல்லாம ஜெபிக்கிறவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வளர்ந்து இருக்கிறாங்க. தவிர நல்ல ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு கவனிக்கணும். எப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் என்று சொன்னால் நல்ல கவனிக்கணும். யாக்கோபு தன் தாய் தகப்பனை விட்டு தாய் மாமன் வீட்டுக்கு கடந்து போறார். இது தாய் மாமன் வீட்டுக்கு போல, அப்பா அம்மா வீட்டுக்குள்ள இல்ல, அப்பா அம்மா வீட்டை விட்டு வந்துட்டாரு. வரும்போது வழியிலே ஏசாவுடைய மகன் எலியாசர் வந்து என்ன பண்ணாராம்? எல்லா உடைமைகளையும் பறித்து கொண்டு போயிட்டார். எல்லாவற்றையும் கொண்டு போன யாக்கோபு இப்ப வெறும் கோலும் கையுமாக கொஞ்சோடு எண்ணெய் மாத்திரம் தன் கையிலே வைத்துக் கொண்டவர். எப்பவுமே மேய்ப்பர்கள் கையில எண்ணெய் வச்சிருக்கிற வழக்கம். அப்பேற்பட்ட காலத்துல தங்கிட்ட இருந்த எல்லா உடைமைகளை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போது யாக்கோபுக்கு மிஞ்சினது எதுனா ஒரு கோலும் ஒரு தடியும் கொஞ்சோடு எண்ணெய் மட்டும். ஆனா யாக்கோபு ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கிற அந்த காலங்கள்ல யாக்கோபு போயிட்டு மறுபடியும் திரும்பி ஆசீர்வாதங்களோடு வருகிற போது அப்போது யாக்கோபு ஆற்றலை ஜெபம் பண்றார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக
நான் விடமாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு ஜெபம் பண்ணார். கவனிங்க, நிறைய எப்படி ஜெபம் பண்றோம்? ஆசீர்வதிக்கிற நேரத்துல அவரை ஆசீர்வதிக்கிட்டோம், எப்ப மாத்துறாரோ அப்ப மாத்தட்டும், எப்ப நடக்குமோ அப்ப நடக்கட்டும் சொல்லி அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆனால் நான் ஜெபிக்கும் போது இப்பொழுதே கர்த்தர் செய்தாக வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு நான் ஜெபிப்பேன் என்று அப்படி ஜெபிக்கிறார்கள். இங்க கிறிஸ்தவ மதத்தில் குறைஞ்சிட்டாங்க. செய்யும்போது செய்யட்டும், பண்ணும்போது பண்ணிக்கிட்டோம், இல்ல பண்ணியே ஆகணும் அப்படி ஜெபிக்கிறவங்க இல்ல, மாத்தியே ஆகணும் அப்படி உயிரை கொடுத்து ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. விடுவித்தால் விடுவி, இல்லைன்னா என் பேரை கிரிக்கு போடு, மன்னித்தால் மன்னி, இல்லைன்னா என்ன அழிச்சு அப்படி ஜெபிக்கிற ஆட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே குறைந்திருக்கிறார்கள். அப்போ யாக்கோபை போல இரவெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று போராடி ஜெபிக்கிற அப்பேற்பட்ட ஆட்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லாமல் போட்டார்கள். மோசே பாருங்க, மலை மேல் ஏறி 2 கரங்களை விரித்து கெஞ்சி மன்றாடி தன் ஜனங்களை மன்னித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தை வருகிற வரைக்கும் அவர் ஜெபிக்கிறவராய். அப்படி ஜெபிக்கிறார்கள் இங்கே கிறிஸ்தவத்திலே குறைந்து விட்டார்கள். அண்ணால் ஒரு பிள்ளை பேர் தனக்கு இல்லை, எல்லாரும் அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அண்ணால் ஒரு தீர்மானம் எடுத்தார், இதுவரைக்கும் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன், கொஞ்சம் மாற்றி அமைக்க போறேன் என்று சொல்லி அவர் கொடுத்தால் முடிய, அவர் வாக்குத்தத்தம் பண்ணால் முடிய, ஏதாச்சும் ஒரு நன்மை அவர் செய்தால் முடிய, சாமுவேலை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடவே மாட்டேன் என்று சொல்லி சாமுவேலை காண்கிற வரைக்கும் அண்ணால் என்ன பண்ணால் கண்ணீரை ஊற்றி ஆழமாய் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபித்தார். அதான் ஒரு பாட்டு பாட்டார், அண்ணால போல கண்ணீரை வடிக்கணும், சாமுவேலை காணும் வர இதயத்தை ஊற்றணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊற்றணும், தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அப்போ அண்ணால் நடக்கிறது நடக்கட்டும், எப்போ செய்யறாரு அப்ப செஞ்சுட்டு போட்டோம், அப்படி அண்ணால் இல்லை, பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அண்ணால் ஜெபிக்கிறார். எரேமியா ஜெபம் பண்றார், என் தலை தண்ணீர் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு தன் தலையை தண்ணீராக்கி தன் கண்கள் கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு எரேமியா ஜெபிக்க ஆரம்பித்தார். தானியேல் ஜெபிக்கவே கூடாத அளவுக்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் நான் ஜெபித்துதான் தீர்வேன் என்று சொல்லி தைரியமாய் ஜெபிக்கிறவர்கள். அப்போ இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாம ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, தேவைக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏதோ ஆபத்துக்காக கத்துடி கால பிடிக்கிறவங்க இருக்கிறவங்க தவிர, ஆனால் யாக்கோபை போல பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும், எரேமியாவை போல கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிற ஆட்கள், மோசேயை போல கெஞ்சி கர்த்தருடைய சத்தம் வருகிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு ஆத்துமாக்கள் சபையிலே கிடையாது. உப்பு சப்பில்லாத ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கதான் ஏதோ கடமைக்கான 1000 பிரச்சனை இருக்குது, ஆனா நம்ம ஜபம் எல்லாம் அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில தமாத்தோடு ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது, போராட்டம் அதிகமா இருக்குது, ஆனா ஜபம் மட்டும் குறைவா இருக்குது. அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை இம்மாத்தோடு ஜபத்துல எப்படி மேற்கொள்ள முடியும்? அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு ஜபம் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும். ஏன்னா ஜபம் தான் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஜபம் தான் ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம். அதை நீ செய்யலாம், அவங்க எப்படி கிடைக்கும்? அவங்க எப்ப செய்யறாரு செய்யட்டும், அப்படி அல்ல. அவர் என்ன கொடுக்கிறாரு கொடுக்கட்டும், அப்படி அல்ல. அவரிடத்துல பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்றால் அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமான ஜபம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கை இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் உயிர் கொடுத்து ஜபிக்கிற ஆட்கள் நீங்க நெருங்கி இந்த சபையில் பொதுவாக கிறிஸ்தவ வட்டாரத்துல அது போன ஆட்கள் இல்லை. நோகாம ஜெபிக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. உடம்புக்கே வலிக்காம ஜெபிக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. உயிரை கொடுத்து போராடி பலவீனப்படுற அளவுக்கு ஜெபிக்கிற ஆட்கள் இன்னைக்கு திருச்சபையில கிடையாது. ஜெபிக்கிறவர்களை சபை இழந்து விட்டது, ஜெபிக்கிறவர்களை தேசம் இழந்து விட்டது, ஜெபிக்கிறவர்களை சபைகள் தொலைத்து விட்டது. அதனால்தான் பிசாசுடைய போராட்டங்கள் அதிகரிக்கும். ஜெபிக்கிற மனிதன் வளர்ந்துகிட்டே இருப்பான். என்ன சொல்லுங்க, ஜெபிக்கிற மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான். ஆனா ஜெபிக்காத மனிதன் நாளுக்கு நாள் தாழ்ந்து கொண்டே இருப்பான். நீங்க வளர்ச்சி அடையணும்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும்னு சொன்னா, இரவு பகல் பாராமல், நேரம் காலம் பாராமல், யாக்கோபை போல
அண்ணாவை போல அப்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த ஜனங்கள் சிறையிருப்புல போயிட்டாங்க. சிறையிருப்புல போனதுனால எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பார்த்து பிரசனம். இப்ப சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. சிறையிருப்புல போகும்போது ஜனங்க அந்த அந்நிய நாட்டில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாங்க. கர்த்தர் எங்களை கைவிட்டதுனால நாங்கள் பலன் இல்லாதவர்களாய் மாறிவிட்டோம், எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார். எப்பவுமே கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா அவன் பலவீனன். கர்த்தர் ஒரு மனிதனை கைவிட்டால் அவன் வாழ்க்கையில சக்தியற்றவன். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, நாங்கள் சக்தியற்றவர்களாய் மாறிவிட்டோம் என்று சொல்லி அந்நிய தேசத்துல என்ன பண்ணோம்னா இப்படியாக அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்போ இவங்க சொல்ற வார்த்தை என்ன? நாங்கள் படுற துன்பத்தை ஆண்டவர் பார்க்கல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்தை கடவுள் பார்க்கல, நான் மற்றவங்களால அநீதியா நடத்தப்படுறேன், என் பக்கத்துல அநீதி இல்லை, நியாயம் தான் இருக்குது, ஆனா மற்றவங்களால அநியாயமாய் நான் நடத்தப்படுறேன், ஆனா ஆண்டவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. சிஸ்டர் கவனிங்க பாருங்க, ஆண்டவர் எங்களை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியோடு வாழ்க்கை மீது ஒரு வெறுப்போடு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை கர்த்தர் பார்க்கல, கவனிக்கல, என் வழி கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறது என்று சொல்லுவோம். யாருடைய உள்ளத்துல விரக்தி இருக்கிறதோ, யார் உள்ளத்துல ஒரு வெறுப்புணர்வு வருகிறதோ அவங்களால கர்த்தர் கூட இருக்கிறத உணரவே முடியாது. கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாள் வரவே மாட்டார். எப்போதும் கர்த்தர் கடவுள் நம்மோடு கூடவே இருப்பார். ஆனால் ஏன் கடவுள் கூட இருக்கிறத நம்மால உணர முடியல? வாழ்க்கையில ஒரு விரக்தி, நமக்கு சூழ்நிலைகள் எதிர்மாறா இருக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, அப்பேற்பட்ட விரக்தினால வெறுப்புணர்வினால என்ன பண்றோம்? நம்ம கூடவே கர்த்தர் இருந்தாலும் அவர் கூட இருக்கிறத நம்மால உணர முடியாமல் போகுது. இவங்க சொல்றாங்க, கர்த்தர் எங்கள் வழிகளை மறந்து விட்டார், என் வழி கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறது, என் கர்த்தர் கை விட்டுட்டாரு, நான் கஷ்டப்படுறது கர்த்தருக்கு தெரியல என்று சொல்லி இப்படியாய் புலம்ப ஆரம்பிக்கிறார். ஆனா வேதம் சொல்லுது, உண்மையாவே கர்த்தர் கைவிடுவாரா? கர்த்தர் கைவிட மாட்டாரா? அதை குறித்து சங்கீதம் 139 தாவீது என்ற அரசன் சொல்லுகிறார். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த தாவீது என்ற ஒரு அரசன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை உனக்கு தெரியும், என் நிலைமை என்ன, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் அது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா உனக்கு தெரியும். அடுத்தது, நான் நடக்கும் போது சரி, நான் எப்போது உட்காருகிறேன், நான் எப்போது எழுந்து கொள்கிறேன், நான் எப்போது படுக்கிறேன், நான் படுக்கும் போதெல்லாம் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உனக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னாடியே, நான் ஜெபிக்கிறதற்கு முன்னாடியே, என் தேவைகளை நான் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்திருக்கிறீர். தாவீது இப்படி சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் எங்களை கவனிக்கல, கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, கர்த்தர் எங்க மீது சொத்து கவனமா இல்ல, நாங்க கஷ்டப்படுறத கர்த்தர் பார்க்கல, நாங்க நீதி நிமித்தம் சொத்து நாங்க நீதியா வாழ்ந்து அநீதியா நெருக்கப்படுறோம், ஆனா கர்த்தர் அதை பார்க்கலன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க. சில பேர் இருக்கு, நீங்க கூட சொல்லலாம், நான் படுற கஷ்டத்தை கர்த்தர் பார்க்கலையா, எனக்கு ஆண்டு என்னை பத்தி ஆண்டு கவலைப்படவே இல்லையா அப்படின்ற ஒரு விரக்தியோடு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டு வார்த்தை சொல்லு, என் வழி உங்களுக்கு மறைவாக இருக்கிறது, உங்கள் நீதி எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, உங்களை யார் என்பதை, நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுவோம். அதான் ஒரு ஐயா அப்படி பாட்டு பண்ணார், பெர்க்மன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. அப்போ நெருக்கப்படுகிற நேரத்துல, எல்லாராலும் கைவிடப்பட்டதாய் உணரக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை. ஏன்னா அந்த நெருக்கத்தை கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றும். கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் வார்த்தையை அவர் ஒரு நாளும் தரையில விட பண்ணவே மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதோடு நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக கொடுத்தார், நீங்கள் வேண்டிக் கொள்வதை கொடாமல் இருப்பாரா? பாருங்க, ஆண்டவர் பைபிள்ல எங்கெல்லாம் சில பிரச்சனைகளை பார்த்தார் என்பதை குறித்து சில ஆதாரத்தை சொல்லுவார். ஆகார் வனாந்தரத்திலே போய் தனிமையா இருக்கிறார்.
கவனிக்கலாம். புருஷனால் கைவிடப்பட்டாயிற்று, சமுதாயம் வெறுத்து விட்டது. ஒரு பிள்ளையை கையில பிடித்துக் கொண்டு இனி எப்படி வாழ்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில எங்க போறதுன்னு தெரியாம வனாந்தரத்துல போய் நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே ஆகாரே என்று சொல்லி ஆண்டவர் பேசி அதே வனாந்தரத்துல, எந்த வனாந்தரத்துல வாழ முடியாதோ, எந்த வனாந்தரத்துல நன்மை பெற முடியாது என்று யோசித்தாலோ, இனிமேல் வாழ்க்கையே இல்லை என்று யோசித்தாலோ, அதே வனாந்தரத்துல ஆண்டவர் ஆகாருடைய சந்ததியை மிக பெரிதாய் ஆசீர்வதித்தார். அப்ப ஆண்டவர் யாரு? காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் அவருடைய பாட்டு பண்ணாரு, தனிமையில் வாடி நின்ற ஆகாரை கண்டு காண்கிற தேவனாக ஆதரித்த தேவனவர். தனிமையில் வாடுகின்ற உன்னை காண்கிறார், நிச்சயமாய் உன்னை அவர் கைவிட மாட்டார், நிச்சயமாய் உன்னை அவர் கைவிட மாட்டார். தனிமை அல்ல இனி தனிமை அல்ல, தனிமை அல்ல இனி தனிமை அல்ல, தனிமை அல்ல இனி தனிமை அல்ல. பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டு போனாலும் பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். பெற்றெடுத்த தாய் தந்தை பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். உள்ளம் கையிலே உன்னை வணைந்தவர், உள்ளம் கையிலே உன்னை வணைந்தவர் ராஜமுடியாக கையிலே வைத்துக் கொள்வார், ராஜமுடியாக கையிலே வைத்துக் கொள்வார். தனிமை அல்ல இனி தனிமை அல்ல, தனிமை அல்ல இனி தனிமை அல்ல. ஓஹோ தனிமையை, நம்ம இக்கட்டை, நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலையை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க? அவர் காண்கிற தேவன். அப்போ இந்த மக்கள் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த ஜனங்கள் இழந்தபடியானா இந்த இஸ்ரவேல், இந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா வாழ்க்கையில சோர்ந்து போனாங்க. ஒரு மனுஷன் எப்போது நம்பிக்கை, எப்போது சோர்ந்து போகிறான், எப்ப கர்த்தருடைய வார்த்தை மீது இருக்கிற நம்பிக்கையை ஒருத்தர் இழந்து விடுறானோ அப்பதான் மனசுக்குள்ள சோர்வே வராது. சோர்வு தானா வராது. எனக்கு கடவுளை நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னா என் மனசுல ஆட்டோமேட்டிக்கா சோர்வு வருது, பயம் வரும். எதை குறித்து? என் வாழ்க்கை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து. எப்படி அந்த பயம், பதற்றம், படபடப்பு ஒரு மனுஷனுக்கு எப்ப வரும்னு சொன்னா அவன் மனசுக்குள்ள நம்பிக்கை குறையும் போது அந்த சோர்வு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும். நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்ன? சோர்வு. அந்த சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை நிமித்தமாகத்தான் அவர்களுக்கு பயம் வருகிறது. என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படியோ அப்படின்ற பயத்துக்குள்ளே அவங்க நடத்துறாங்க. ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது தன் உற்சாகத்தை அவன் இழந்து விடுகிறான். வேதத்துல சாராள் இடத்துல தூதன் வந்து பேசுகிறான். என்ன பேசுறாரு? நீ உற்பவ காலகட்டத்துல ஒரு குழந்தையை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் அப்படின்ற வார்த்தையை தேவதூதன் சொல்றான். அப்படி சொல்லும் போது சாராளுக்கு 90 வயதை அவர்கள் கடந்து விட்டார்கள். ஆனா தேவதூதன் சொன்ன வார்த்தையை சாராளால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. சிரிக்கிறார். நானா என்னையா 90 வயசுக்கு மேல போயிடுச்சு, கர்ப்பமெல்லாம் செத்து போச்சு, என் புருஷனுக்கும் வயசாயிடுச்சு, என்னையா கடவுள் ஆசீர்வதிக்க போறாரு, எனக்கா ஒரு குழந்தையை கொடுக்க போறாரு, என் சந்ததியா கர்த்தர் பெருக பண்ண போறாரு என்று சொல்லி என்ன பண்ணான்னு சொன்னா அந்த சாராள் என்கிறவர்கள் சோர்ந்து போனார். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் போது சோர்ந்து போன அந்த சாராள் தன்னைத்தானே பார்த்து சிரிக்கிறார். தன்னை பார்த்து என்ன பண்றாங்க? சிரிக்க. அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை பரியாசமாய் தோன்றுகிறது. நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, ஆசீர்வாதமா இருப்பேன், நல்லா இருப்ப. நானா போங்க, எவ்வளவு காலம் சொல்லிக்கிறாங்க. அது என்ன காரணம்? அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சோர்வு, அவங்க இருதயம் சோர்ந்து கிடக்கிறது. அப்போ என்ன ஆயிற்று அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் மிகவும் சோர்ந்து போனார்கள். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோத்திரிக்கிறோம், அதாவது எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க,
சோர்ந்து போயிடுவாங்க. மறுபடியும் ஜெபிப்பாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போது எப்ப ஜெபம் பண்ணாலும் சோர்ந்து போகாமல் ஜெபம். மனசுல சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. 4 நாளைக்கு நல்லா உற்சாகமா ஜெபிக்கிறது, 5ஆவது நாள் சோர்ந்து போகும். மறுபடியும் சத்தியத்தை கேட்டு உற்சாகம் அடைவது, மறுபடியும் சோர்ந்து போகும். ஆனா சொல்ற, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம். சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டமெல்லாம் நம்ம இன்னும் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களுக்கு அதை சகிக்க நம்ம இருதயத்தை அது வலுப்படுத்தும். வேதம் சொல்லுது, காலாட்களோடு ஓடும் போதே நீ சோர்ந்து போனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது அப்ப யோர்தான் போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில பிரவாகித்து வரும்போது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவர்களை பக்குவப்படுத்துகிறார். இன்றைக்கு அப்ப சின்ன சின்ன கஷ்டமெல்லாம் நம்ம இருதயத்தை வலுப்படுத்தி வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நம் இருதயத்தை பக்குவப்படுத்தும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வரக்கூடிய கஷ்டமெல்லாம் அது எதுக்காக? நம்ம இருதயத்தை வலுப்படுத்துவதற்காக. கஷ்டம் இல்லைன்னா இருதயம் வலுப்படாது. கஷ்டங்கள் வரத்தான் அந்த கஷ்டத்தின் வழியாகத்தான் நம் இருதயம் வலுப்படுகிறது. அப்போ எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். சொல்ல நல்ல கவனம். சூழ்நிலை எனக்கு சாதகமா இருந்தா தான் என்னால வாழ முடியும், ஊழியம் செய்ய முடியும், அப்படி யோசிக்க கூடாது. சூழ்நிலைகள் உனக்கு எதிர்மாறா இருந்தா கூட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ பழகிக்கணும். கையில காசு தான் நிறைய பேரால வாழ முடியும். ஆனா அப்படி இல்லை, கையில பணமே இல்லைனாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் வாழக்கூடிய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கணும். சூழ்நிலை எப்ப மாறும்? சூழ்நிலை மாறும் போது மாறட்டும். ஆனா அது வரைக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் நீச்சல் கொண்டு போவதற்கு என்னை நான் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்ம தரித்திரங்களை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வேதத்தை நம்ம விட பாடுபட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். நம்ம வரக்கூடிய கஷ்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வேதத்துல பவுல் என்ற ஒரு மனிதன் அவர் இப்படியா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை விட மிகுதியாய் பாடுபட்டேன். என்ன பண்ணாரா சொல்லுங்க. அடுத்தது நான் அவமானப்பட்டேன். அடுத்து சொல்றாரு, நான் பசியோடு இருந்தேன் பட்டினியோடு. எத்தனை பேர் பசியுடைய வேலை அனுபவிச்சிருக்கீங்க? சாப்பாடு இருந்து சாப்பிடாம இருந்து வேற. ஆனா சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி இருக்குது, ஆனா சாப்பாடு இல்லை. அப்படி எத்தனை பேர் அந்த பசி நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? ஆனா பவுல் சொல்றார், நான் பசியோடு இருந்தேன், உணவு இல்லாமல் பட்டினியாய் கிடந்தேன். அவர் சொல்றாரு, நான் வேதனைப்பட்டேன், தாகத்துக்காக நான் தண்ணி இல்லாம குடிக்க நான் கஷ்டப்பட்டேன். அடுத்து சொல்ற தனிமை. தனிமை ரொம்ப கொடுமையானது. உயர்த்து பாருங்க, வீட்டுல யாருமே இல்லை, பேச யாரும் ஆள் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் ஆள் இல்லை, என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. ஆனா தனிமையா இருக்கிற அந்த உணர்வு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ரொம்ப கஷ்டம். தனிமை என்ற உணர்வு ரொம்ப கஷ்டம். எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா எல்லாம் இருந்தாலும் இல்லாததை போல் இருக்கிறேன். அப்ப அந்த தனிமை என்ற உணர்வு பவுல் சொல்ற, தனிமையில் இருந்தேன், என் கூட யாருமே இல்லை, கஷ்டத்துல எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க, நான் ஒருத்தனாவே கஷ்டத்தை அனுபவிச்சேன், நான் ஒருத்தனாவே பாடுகிற அனுபவிச்சேன். அவர் சொல்றாரு, நான் சிறையிருப்பில் இருந்தேன், அதிகமாய் அடிப்பட்டேன், சிறையில் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவஸ்தையில போயிட்டு திரும்பி வந்தேன், அநேக நேரத்துல சாவர தருவாயில இருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக நான் அடிக்கப்பட்டேன். 3 முறை ரோமர்களால் தடிகளால் நான் அடிக்கப்பட்டேன். ஒரு முறை எல்லாராலும் கல்லால் எரியப்பட்டு நான் கொல்லப்படுவதற்கு ஏதுவாய் நான் இருந்தேன். அடுத்தது சொல்றாரு, 3 முறை கப்பல் சேதத்தால் நான் பாதிக்கப்பட்டேன். ஒரு இரவு முழுக்க பகல் முழுக்க நடு கடலிலே நான் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். இப்பேற்பட்ட இவ்வளவு கஷ்டப்பட்ட பவுல் சொல்றாரு, ஆனாலும் நான் சோர்ந்து போகிறேன். நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் தைரியமா இருக்கு. எப்படிங்க தைரியமா இருக்க முடியும்? நானும் மனுஷி தானே. எப்படி சோர்ந்து போகாம இருக்க முடியும்? நானும் மனுஷி தானே. ஊழியம் செய்வாங்க, ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா சொல்லுங்க செய்வாங்க. எப்படிங்க மனுஷன் சோர்ந்து போகாம இருக்க முடியும்? நானும் ஒரு மனுஷன் தானே, சோர்ந்து போகாம இருக்கும். ஆனா பவுல் ஒரு மனுஷன் தானே. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, ஆனபடினால் நான் சோர்ந்து போகிறேன். என்ன சொல்றாரு? அப்ப மனுஷனா பிறந்தா சோர்ந்து தான் போகணும் அப்படிதான் கிடையவே. சொல்லுங்க, பேசுங்க. மனுஷனா பிறந்தா கண்டிப்பா சோர்ந்து தான் போகணும், அழுதுதான் ஆகணும், பயந்துதான் ஆகணும். அப்படி நீங்களே சட்டம் வகுத்துக் கொள்ளாதீங்க. பவுல் சொல்றார், ஆனபடினால் நான் சோர்ந்து. இவ்வளவு கஷ்டம், யார் சோர்ந்து போகாம இருக்க முடியும்?
யார் அழாம இருக்க முடியும்? யார் கடவுளை திட்டாம இருக்க முடியும்? ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன் பவுல் சொல்றாரு, ஆனபடி நான் சோர்ந்து போகிறேன். எங்கள் உள்ளான மனிதன், அவர் சொல்றாரு, எங்கள் வெளிப்புற மனிதன் பல பாடுகளால், கல்லடிகளால், பல சித்திரவதைகளால், பல தழும்புகளால், பல தடிகளால் அடிக்கப்பட்டு என் சரீரம் அழிந்து வந்தாலும், என் சரீரம் உபத்திரப்பட்டு பலவீனப்பட்டாலும், ஆனா என் உள்ள மட்டும் சரீரத்தில் அடிபடுறேன், சரீரத்தில் கல்லடிக்கப்படுறேன், சரீரத்தில் நான் ஸ்தோத்திரிக்க நிந்திக்கப்படுறேன், ஆனால் என் உள்ளம் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது, என் உள்ளம் நாளுக்கு நாள் பலப்படுத்தப்படுகிறது. அதனால் நான் பலவீனன் என்றாலும் நான் பலவானாக. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஏமா சோர்ந்து போறா? நானும் மனுஷிதானே அப்படி சொல்றது நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? சொல்லுங்க, நியாயமா? நியாயம் அப்படி சொல்லலாமா? பவுல் சொல்ற, நான் சோர்ந்து போறது இல்லைன்றாரு. ஆனபடி நான் கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால, அவர் கிருபை என் கூட இருக்கிறதுனால, அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறதுனால, நான் ஜெபிக்கிறதுனால, ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசத்தின் ஆவி எனக்குள் கிரியை செய்கிறபடினால நான் சோர்ந்து போகவே மாட்டேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சோர்ந்து தான் போனோம் அப்படி யோசிக்காது. ஏன் சோர்ந்து போனோம்? சோர்ந்து போகாம வாழ முடியுமே. சோர்வுக்கு இடம் கொடுக்காம தைரியமா இருக்க முடியும். அது கேளுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போகாமல் வாழக்கூடிய இருதயத்தை தாங்க. ஏன் சோர்ந்து போன நினைக்கிறீங்க? சோர்ந்து போய் ஜெபிக்கணும் சொல்லி நினைக்கிறத சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஏன் முயற்சி பண்ண மாட்டேன்றோம்? ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போகாமல் வாழ, சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் நான் ஓட எனக்கு அந்த இருதயத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் சோர்ந்து போகிற மனிதனுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய சோர்வை நீக்குவதற்கு ஆன சில வழிகளை வைத்திருக்கிறார். சோர்ந்து போற மனுஷனுக்கு பலன் கொடுக்க ஒரு சில வழிகளை கட்டு வச்சிருக்கிறார். என்ன வழி தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன் சோர்வை நீக்கப்படும். ஜெபிச்சா தான் வாழ்க்கையில சோர்வு நீங்கும். சோர்வுக்கான காரணம் என்ன? நம்ம படக்கூடிய கஷ்டம், துன்பம். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? துன்பம் வரும்போது ஜெபம் அதிகரிக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த அளவுக்கு ஜெப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில அதிகரிக்கணும். அப்போ வேதம் சொல்லுது, லூக்கா 18:1 இயேசு சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்போதும். 4 நாள் நல்லா ஜெபிக்கிறேன், 5ஆம் நாள் சோர்ந்து போறேன், அப்படி இருக்காது. எப்போதுமே சோர்ந்து போகாமல் ஜெபி. எலியா ஒரு சூரியச்செடி கீழே போய் படுத்துக் கொண்டார். கவனிக்கிறோம், அப்பே காலத்தை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். வேதம் சொல்லி எலியா அதை சாப்பிட்டுட்டு 40 நாள் அந்த அப்பத்தை புசித்து விட்டு 40 நாள் அவர் நடந்து போனார். அப்பம் என்பது எது கிடையாது? அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை யார் உட்கொள்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகிறது. அப்ப வார்த்தை தான் சோர்ந்து போன உள்ளத்துக்கு மருந்து. வார்த்தை தான். ஒரு பாட்டு பாடுறாரு, அருமருந்து இது திருமருந்து, எல்லோருக்கும் எப்போதும் இந்த மருந்து, கட்டாயம் தேவையான சொந்த மருந்து, அருமருந்து இது திருமருந்து. எப்படி ஒரு மருந்து ஒரு ரணகாயத்தை ஆற்றுமோ அதே போலத்தான் வேத வசனம் என்கிற மருந்து நம்முடைய உள்ளத்தை ஆற்றும், நம்ம காயங்களை அது கட்டும். அதனால இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைங்க. வேதம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான்? மனுஷன் பிழைப்பான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் சோர்ந்து போன நமக்கு ஆறுதல். நீங்க சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் விரக்தியா இருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டு வார்த்தை எடுத்து படிங்க. ஆண்டு வார்த்தை மீது அந்த வார்த்தை வாயில அறிக்கை பண்ணுங்க. நான் அறிக்கை அப்படிதான் சொல்லுவேன். ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தில் சொல்லுவேன், நீ ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லுவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்களே, நிச்சயமா நீங்க ஆசீர்வதிப்பீங்க. எப்போதெல்லாம் இந்த வார்த்தையை நாம் விசுவாசமாய் அறிக்கை பண்ணுகிறோமோ அப்போதெல்லாம் அந்த வார்த்தை சோர்ந்து போன காயப்பட்ட இருதயத்தை அது வலுப்படுத்துகிறது. அதனால சோர்ந்து போன ஒரு மனிதனுக்கு பலன் கொடுப்பதற்கு ஜெபத்தின் வழியாக ஸ்தோத்திரிக்கிறோம், வேத வார்த்தையின் வழியாக, தமது ஆவியின் வழியாக ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை வலுப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை வலுப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் எப்போதும் சோர்ந்து போகாமல் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போனால் சத்து உங்கள் வாழ்க்கையில செய்யணும். சோர்ந்து போய் ஜெபிக்காதீங்க, சோர்ந்து போய் சபைக்கு வராதீங்க. எப்போதும் மனசுல உற்சாகமா இருங்க, மனசுல சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. என்ன வந்தாலும் ஜெபத்தினால அவைகள் மேற்கொள்ள முடியும் சொல்லி ஜெபத்தின் மீது நம்பிக்கை வைங்க. நல்ல ஜெபிங்க, கதறுங்க. உங்களுக்கு உண்டான நன்மையை கர்த்தர் செய்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடி கண்ணீர் விட்டு உங்கள் கண்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் வறட்சியாய் மாறட்டும். நீங்க பலவீனப்படுகிற அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க.
கண்ணீரே இல்லடா அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணீரை ஊற்றி ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை சிறப்பாய் கர்த்தர் செய்யும். எப்பாச்சும் செஞ்சுட்டு போட்டோம் அப்படி இருக்காதுங்க. செஞ்சே ஆகணும், பெற்றுக்கொண்டே ஆகணும், அது வரைக்கும் விடவே மாட்டேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு வரும். ஆனா திருச்சபைகள் சொல்றேன், ஜெபிக்கிறவங்க நீங்கள் உங்கள் குடும்பம் உங்க பிள்ளைகளா ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல, சும்மா கடமைக்கான ஜெபிக்கிற குடும்பம் தான் இருக்குது. அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஆட்கள் இன்னைக்கு பார்க்க முடியல. கரங்களை விரித்து முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தி கண்ணீர் விட்டு ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கிற ஆட்கள் இன்னைக்கு திருச்சபைகள் இல்ல. அந்த ஜெபம் கிறிஸ்தவத்தை விட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மனிதர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிப்பார்கள். ஜெபிக்கிற மனிதனுக்கு கட்டுகள் கிடையாது. பவுலும் சீலாவும் ஜெபித்த போது கட்டுகள் அறுக்கப்பட்டது. அவ பாருங்க, ஜெபம் ஒரு மனுஷனுடைய கட்டுகள் அறுக்கும். ஜெபம் இல்லாததை இருக்கிறதை மாற்றும். ஜெபம் எல்லாவற்றையும் நமக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஏறெடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வேண்டிக் கொண்டதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். செய்தியுடைய தலைப்பு என்ன? இந்த வார்த்தை எந்த கட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க? சிறையிருப்பு. எத்தனை சிறையிருப்பு? 4 சிறையிருப்பு. 3 சிறையிருப்பு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு சிறையிருப்புக்கு சரித்திர ஆதாரங்கள் உண்டு. இந்த சிறையிருப்புக்கு போனதுனால இப்ப அந்நிய தேசத்துல என்ன சொல்றாங்க? கர்த்தர் எங்களை பார்க்கல, எங்களை கைவிட்டாரு, எங்க வழியெல்லாம் கர்த்தருக்கு மறைச்சிக்கிச்சு, என் நீதி கர்த்தருக்கு தெரியல, நான் நீதியா வாழ்ந்து அநியாயமா கஷ்டப்படுறேன், என்னை கர்த்தர் பார்க்கலையோ, என்னை கைவிட்டாரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு இப்ப என்ன வார்த்தை வருது? சோர்ந்து போகிறவனுக்கு பெலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும். சரீரத்துல சக்தியாய் வாழ்வது, மனசுல சக்தியா. உங்க மனசு சக்தியா இருக்கும். உங்க மனசு எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நிறைய பேர் உடம்ப சக்தியா வச்சிருப்பாங்க, ஆனா மனசை பலவீனமா வச்சிருப்பாங்க. நான் சொல்றேன், உங்களுடைய சரீரம் பலவீனமா இருந்தாலும் உங்க மனதில் நீங்க வலிமையா இருங்க. அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், இந்த சமுதாயத்துல போராட்டங்களை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கண்களை